அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. மேலும் செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. மேலும் தெற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் மணிவண்ணன் இணைப்பில் இருக்கிறார். மணிவண்ணன், வணக்கம். முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தென்னிந்திய பகுதிகளின் மேல ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. நேற்றைய தினம் மேலடுக்கு சுழற்சியாகிய நிலவிய நிலையில இன்று கீழடுக்கு சுழற்சியாக அது மாறி இருக்கிறது. அதே போல தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நேற்று கீழடுக்கு சுழற்சியாக இருந்த அந்த பகுதி தற்பொழுது மேலடுக்கு சுழற்சியாக மாறி இருக்கிறது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் இன்றைய தினம் ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், சேலம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களின் ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தற்பொழுது வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாத்தீங்கன்னா மேற்கு திசையில் இருந்து வரக்கூடிய அந்த காற்றும் கிழக்கு திசையில் இருந்து வரக்கூடிய குளிர்விக்கக்கூடிய காற்றும் சந்திப்பதன் காரணமாக தான் இது ஒரு வெப்பச்சலன மழையாக கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் ஒரு பகுதிகளில் பரவலாகவும் மற்றொரு பகுதிகளில் மழை இல்லாமல் வெயிலுடைய தாக்கம் என்பது அதிகமாகவே இருக்கும். அதனுடைய போக்கு தான் தமிழ்நாடு முழுவதும் வரக்கூடிய நாட்கள்ல நிலவும். நாளைய தினம் அது அப்படியே பாத்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள், குறிப்பாக மயிலாடுதுறை, நாகை, தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, திருச்சி, மதுரை, தேனி, திண்டுக்கல், நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தற்பொழுது சென்னை வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய 19ஆம் தேதி வரையே வட உள் மாவட்டங்கள், வட மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள்ல மழைக்கு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில சென்னையில லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி மணிவண்ணன்.